மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேதாகமத்தில் உள்ள ஜெபங்கள் என்கிற தியானத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாட்களில் வேதாகமத்தில் இருக்கிற அநேக ஜெபங்களை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். இறுதியாக ஜோஷுவாவினுடைய ஜெபத்தை குறித்து பார்த்தோம். இன்றைய தினமும் நாங்கள் ஜோஷுவாவினுடைய இன்னும் ஒரு ஜெபத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான ஜெபம், அதனால் இதை பார்த்து போகிறது அருமையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அது ஜோஷுவாவின் புத்தகம் 10வது அதிகாரத்திலே 12வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் ஏமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே ஜோஷுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை செருக்கட்டு மட்டும் சூரியன் தரித்து சந்திரன் என்றது. இது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது அப்படின்னு இந்த காரியம் கடந்து செல்கிறது. இந்த ஜெபத்தை பார்ப்பதற்கு முன்பதாக ஏன் இந்த சூரியனை நிறுத்த வேண்டி வந்தது என்பதனுடைய பின்னணியை பார்த்தால் எங்களுக்கு மிகவும் இந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். ஜோஷுவா இப்பொழுது அநேக பட்டணங்களை எல்லாம் பிடித்து முன்னோக்கி கொண்டு வருகிறார். முன்னோக்கி அவர்கள் வந்து கொண்டு இருக்கிற காலத்திலே கிபியோனியர்கள் இவர்கள் பார்க்கிறார்கள், எத்தனையோ தேசத்தை இவர்கள் பிடித்திட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலோடு தான் அவர்கள் இருந்தார்கள், இஸ்ரவேலுக்கு பக்கத்தில் இருந்தார். அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஜோஷுவாவையும் அவருடைய ஆட்களையும் மாற்றி அவர்கள் தூர தேசத்து ஆட்கள் போல நடித்து அவர்களிடத்தில் ஒப்பந்தம் பண்ணி கொள்ளுகிறார்கள். ஒரு சத்தியத்தை வேண்டிக் கொள்ளுகிறார்கள், எங்களை அழிக்கக்கூடாது அப்படி என்று. அது நிமித்தம் அவர்கள் அழிக்கவில்லை. இப்பொழுது அவர்களை ஜோஷுவா சொல்லிவிட்டார், நீங்கள் எங்களை ஏமாற்றினது நிமித்தம் ஆண்டவருடைய பலிபீடத்துக்கு நீங்கள் விறகு வெட்டுறவர்களாயும் தண்ணீர் எடுக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் அப்படி என்று இஸ்ரவேலர்களோடு அவர்கள் இருக்கிறார்கள். இந்த இருக்கிற நேரத்தில் எருசலேமின் ராஜா என்ன செய்கிறார் என்றால், அவர் ஏமோரியர்களுடைய சந்ததியினர் தான் அவர்கள். இவர்கள் பார்க்கிறார்கள், இந்த கிபியோனியர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள் அப்படி என்று அறிந்து கிபியோன் மேலே யுத்தம் பண்ணுவோம் என்று ஏமோரியரின் 5 ராஜாக்களை கூட்டிக் கொண்டு இவர் யுத்தத்துக்கு போகிறார். யுத்தத்துக்கு போகும்போது இந்த கிபியோனியர்கள் உடனடியாகவே ஜோஷுவாக்கு தகவல்களை அனுப்புகிறார்கள். இப்படி எங்களை சுற்றி கொண்டார்கள், எங்களை காப்பாற்றும்படி சொன்னபோது ஜோஷுவா இரவிரவாகவே போய் அங்கே யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கிற நேரத்தில் இஸ்ரவேலர்கள் அவர்களை தோற்கடித்து கொண்டு வருகிறார்கள், வென்று கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் என்ன நடக்கிறதால் இது பகல் முடிகிறது, இப்போ இருளப் போகிறது. அப்போ என்ன நடக்கிறதுண்டா, அப்பொழுதுதான் ஜோஷுவா இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறார். ஆண்டவரோடு பேசி என்ன செய்கிறான்டா, சூரியவனை பார்த்து, சூரியனை நீ அங்கே நில்லென்றும் சந்திரனை நீ எங்கே நில்லென்றும் கட்டளை இடுகிறார். கொஞ்சம் இதை நாங்கள் விஞ்ஞான ரீதியாய் சென்று பார்ப்போமா இருந்தால், சூரியனை நில்லென்று ஜோஷுவா கட்டளை இட்டாலும் எங்களுக்கு இப்பொழுது தெரியும், ஜோஷுவாவுடைய நாட்களில் அவ்வளவு விஞ்ஞானம் அறிவியல் காரியங்கள் குறைவாக இருந்தது. அவர்கள் நினைத்திருப்பார்கள் சூரியன் தான் போகிறது அப்படின்னு நினைத்திருக்கக்கூடும், எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு தெரியும், சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கிறது, பூமி தான் சுற்றுகிறது, அதனால தான் இரவு பகல் உருவாகிறது அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அப்போ என்ன நடந்திருக்கிறது, பூமி சுற்றாமல் நின்றிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு கருத்து. பூமி சுற்றுவது நின்றபடியாகத்தான் சூரியனுடைய இடத்துல நின்றது. அப்போ பூமி சுற்றுவது நின்று விட்டது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், பூமி ஒரு நிமிஷம் சுற்றாமல் நின்றால் உலகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும். நீங்கள் விஞ்ஞான ரீதியாக இதை அணுகுவீர்களாக இருந்தால், இல்லாவிட்டால் நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை வேறு இணையங்கள்லேயோ போய் ஒரு நிமிஷம் தேடி பாருங்கள், ஒரு நிமிஷம் உலகம் நின்றால் என்ன நடக்கும் என்று. இந்த உலகம் ஒரு மணித்தியாலத்துக்கு 1600 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றுகிறது, வேகத்தில் சுற்றுகிறது. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், ஒரு மோட்டர் பைக்கில் நாங்கள் போகிறோம், இல்லை காரில் போகிறோம், சாதாரணமாக ஒரு 100 கிலோமீட்டரில் போய் சடனாக எல்லாவற்றை திடீரென்று நாங்கள் பிரேக் அழுத்தினால் என்ன நடக்கும்? சாதாரணமாக ஒரு 100 கிலோமீட்டர்லாம் போகிறோம்,
பிரேக்கை அழுத்தினால் என்ன நடக்கும்? அந்த நபர்கள் என்ன செய்வார்கள்னா முன்னுக்கு போய் அடிபடுவார்கள், தூக்கி வீசும், பயங்கரமான ஒரு காரியம் நடக்கும் இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உலகம் 1600 கிலோமீட்டரில் சுற்றி கொண்டு இருக்கிற உலகம் திடீரென்று நின்றால் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு பெரிய அற்புதமான காரியம். ஆனால் யோசுவா இதை இலகுவாய் சொல்லிவிட்டார். பாருங்கள், இதில் விசுவாசத்தினுடைய உச்ச நிலையை நாங்கள் இதில் காணக்கூடும். கர்த்தர் மேலே கொண்டிருக்கிற ஒரு விசுவாசத்தினுடைய உச்ச நிலையை நாங்கள் காணக்கூடும். ஒருவேளை நாங்கள் அந்த காலத்தில் இருந்திருந்தால் எங்களுக்கு இவ்வளவு தெரிந்திருந்த உலகம்தான் சுத்துகிறது அப்படி இப்படி என்ற அறிவியல் காரியங்கள் நிறைய தெரிந்திருந்த கண்டிப்பாக இந்த ஜெபத்தை நாங்கள் செய்திருக்க கொஞ்சம் யோசித்திருப்போம். ஏன்னா ஐயோ உலகம் நின்றால் இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு இன்றைக்கு தெரிந்தபடி அதை குறித்து கதைக்கிறோம் இல்லையா? ஆனால் ஜோஷுவாக்கு அதை பற்றி தெரியாது, தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. அந்த நாளில் அறிவியல்கள் வளரவில்லை. ஆனால் அதனால தான் அவர் ஜெபித்தார், சூரியனை அங்கே நில்லு, சந்திரனை இங்கே நில்லண்டு. நீ பாருங்க, எங்களுடைய விசுவாசத்துக்கு இன்றைக்கு அநேகருடைய விசுவாசத்துக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பது அறிவியலும் கண்டுபிடிப்புகளும் தான் இன்றைக்கு இல்லையா? ஒருவேளை இந்த காலம் மட்டும் சூரியனை நிப்பாட்ட சொல்லி ஜெபித்திருக்க மாட்டார்கள். பெரிய லைட்ஸுகள் இருக்கிறது. நாங்கள் யுத்த காலத்தில் இருந்தபடி எங்களுக்கு தெரியும். யுத்தம் நடக்கிற நேரத்தில் மேலே வானத்தில் ஒரு லைட் வந்து இருக்கும், போடுவார்கள், தூர இடத்துலேருந்து போடுவார்கள். அது பயங்கர பிரகாசமாக இருக்கும். அப்பொழுது என்ன செய்வார்கள், மேலே என்ன கீழே நடக்கிறது என்று விமானங்கள் மூலம் அவதானிக்க முடியும். அப்படி செய்ய முடியும் இந்த காலத்தில். அப்போ ஜெபிக்க வேண்டிய தேவை இல்லை. அந்த காலத்தில் ஏதோ ஒரு தேவை இருந்தது, இதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் இப்படியெல்லாம் சிந்திக்கிற தன்மை அந்த நாட்கள் இருக்கல. அதனால தான் அவருடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாக இருந்தது. வேதத்தில் இயேசு அழகாய் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். மாற்கு 11வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். பாருங்கள், இப்படிப்பட்ட விசுவாசம் தான் அன்றைக்கு ஜோஷுவாக்கு இருந்தது. நான் சொன்ன இந்த சூரியன் நிற்கும், அவர் விஞ்ஞானத்தையும் யோசிக்கலை, அறிவியலையும் யோசிக்கலை, ஒன்றையும் யோசிக்கலை. எதை யோசித்தால் கர்த்தர் மேலே அவ்வளவுத்துக்கு விசுவாசம் இருந்தது. ஏன்னா கர்த்தருடைய கிரியைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்த காரியத்தில் ஜோஷுவா அவ்வளவுத்துக்கு பார்த்திருந்தார். நான் சொல்லுகிறேன் ஆண்டவருடைய பிள்ளை, நான் சொல்லுகிறேன் நிக்கட்டும் என்னும் போது நின்றது. பாருங்க, இயற்கைகளுக்கு மேலான ஒரு, இயற்கைகளுக்கு அப்பாற்பட்டதான ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம் இப்பொழுது குறைந்திருக்கிறது கிறிஸ்தவ சமுதாயத்தில். ஏனென்றால் அதுக்கு காரணம் ஒன்று அறிவியல் கண்டுபிடிப்புகள், இல்லாவிட்டால் டெக்னாலஜியல் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டதுனால, இல்லாவிட்டால் நாங்கள் அதிகமாய் இப்பொழுது இருக்கிற சந்ததியினர் படித்திருப்பது நிமித்தம் அவர்கள் எல்லாவற்றையும் அணுகுவது அறிவியல் ரீதியாக. இதெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி போட்டு போயிடுவார்கள். ஒருவேளை ஒரு வியாதி வந்தாலும் இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவரை நம்புவதை பார்க்கலாம் மருத்துவர்களை நம்புகிறது தான் அதிகம். அதனால் மருத்துவத்தை நம்ப வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் எங்களுடைய நம்பிக்கை முதலாவது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தென்றால் பாருங்கள், ஏதாவது ஆப்ஷனை வச்சுட்டு தான் ஆண்டவரிடத்தில் வருகிறோம். ஆண்டவர் காப்பாற்றாட்டிக்கு இதை செய்வோம். ஒரு கடன் பிரச்சனைன்னு வச்சுக்கொள்ளுங்க, என்னத்தை நினைக்கிறோம், முதலாவது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அந்த தேவையை சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதோ டிலே ஆகுதுன்றால் நாங்கள் அடுத்த ஆப்ஷன் எங்களோட மனதில் இருக்கிறது. ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கிறது. என்ன ஆப்ஷன்? ஓகே, நாங்கள் அவர்கிட்ட வேண்டுவோம், இவர்கிட்ட வேண்டுவோம், இப்படி செய்யலாமன்ற ஒரு ஆப்ஷனோடு தான் இருக்கிறோம் பாருங்க. ஆனால் அந்த நாட்களில் மனிதர்கள் அப்படி இருக்கவே இல்லை. ஒரே ஆப்ஷன் ஆண்டவர் தான். ஆண்டவர் எங்களுக்காக செய்வார் என்பதுதான் அவர்களுடைய ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்பதுதான் அவருடைய நம்பிக்கை. அதான் தாவீதில் இருந்து எவர்களை பார்த்தாலும் அவர்களுடைய நம்பிக்கை, அவர்கள் எவ்வளவு பெரிய பலமுள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அனுபவம் உள்ளவர்களாக இருந்தாலும், அவர்கள் சொல்லுவது கர்த்தர் தான் எங்களுடைய பலன். யுத்த நாட்களுக்காய் குதிரைகள் ஆயத்தப்படுத்தியிருக்க, ரதங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும். ஜெயமோ யாரால் வரும்னா கர்த்தரால் வரும் என்று சொல்லுவதுக்கு காரணம் 100% நம்பி இருந்தது கர்த்தரை. இன்னைக்கு நீங்கள் சிந்தித்து பார்க்க முடியும், இந்த ஜோஷுவாவுடைய ஜெபம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தது. இன்னைக்கு ஏன் அப்படி செய்ததென்று நீங்கள் யோசிப்பீர்களாக இருந்தால்,
அவர்கள் ஆண்டவரை மாத்திரம் நம்பினார்கள், ஆண்டவருடைய கிரியையை மாத்திரம் நம்பினார்கள். இன்றைக்கு அப்படி நாங்கள் நம்புகிறது குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த அறிவியலை நம்புகிறபடி அருமையானவளை கர்த்தர் இன்றும் மாறவில்லை, இன்றும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் பாருங்கள், இந்த வசனத்தில் அழகாக நாங்கள் வாசித்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழன்று சொல்லி தன் இருதயத்தில் அதை விசுவாசத்தை தான் முக்கியம். பாருங்கள், இது சொல்லுவார்கள் அநேகர், ஆனால் இருதயத்தில் அந்த விசுவாசம் இருக்குது. இருதயத்தில் 2 விதமான காரியம் இருக்கும். ஒன்று, இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ அப்படின்னு சிந்திப்பார்கள். இல்லாவிட்டால் அதுக்கு ஏதாவது ஒரு இருதயத்தில் வேறொரு எண்ணம் ஒன்றும் இருக்கும். முதலாவது ஆண்டவர்கிட்ட வருவது ஒரு காரியத்தோடு அது சரி வராட்டிக்கு இதை செய்வோம் என்ற ஒரு எண்ணத்தோடு வருகிறதுனால தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அநேகர் இப்படியான அனுபவங்களுக்குள்ளே போக முடியாமல் இருக்கிறோம். நானும் உட்பட தான். நான் சொல்லுவேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிற தேவன் இன்றும் இருக்கிறார். இந்த யோசுவாவினுடைய ஜெபம் எங்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை தருகிறது. யோசுவா அறிவியலையும் நம்பலை, அவருடைய எந்த ஒரு காரியத்தையும் நம்பலை, இயற்கையும் பார்க்கலை. யோசுவா எதையும் பார்க்கலை, கர்த்தரை மாத்திரம் நம்பினார். இன்றைக்கி கர்த்தரை மாத்திரம் நம்புவோம். இன்றைக்கி எப்பேற்பட்டதான சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். நான் சொல்லுவேன், கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் இயற்கைக்கு அப்பால கிரியை செய்கிற தேவன். அவருடைய கரம் இன்றும் குறைந்து போகவில்லை, இன்றும் அவருடைய மகிமை மாறவில்லை, இன்றும் அற்புதம் செய்கிறார், இன்றும் விடுதலையை கொடுக்கிறார், இன்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற அருமையானவர்களே, கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களுடைய ஒரே ஒரு ஆப்ஷன் ஆண்டவராக இருக்கட்டும். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.